அனைவருக்கும் வணக்கம். 5 லட்சத்தை 15 லட்சமாக மாற்றக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை பிறந்தவுடன் சில பெற்றோர்கள் பிபிஎஃப், ஆர்டி, சுகன்யா போன்ற திட்டங்களில் முதலீடு செய்கிறார்கள். மற்றவர்கள் குழந்தையின் எதிர்கால தேவைக்காக நிலையான வைப்பு தொகைகளில் முதலீடு செய்கிறார்கள். குறுகிய காலத்தில் அதிக வருமானத்தை தரக்கூடிய தபால் அலுவலக திட்டங்கள் பல உள்ளது. அதில் ஒன்றை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரே நேரத்தில் முதலீடு செய்ய விரும்பினால் தபால் அலுவலக நிரந்தர வைப்பு நிதி ஒரு நல்ல வழியாகும். இது ஒரு மத்திய அரசு நிறுவனம் என்பதால் உங்கள் முதலீடு பாதுகாப்பாக உறுதி செய்யப்படுகிறது. இது 5 வருட நிரந்தர வைப்பு நிதியில் நல்ல வருமானத்தையும் வழங்குகிறது. இது வங்கிகளை விட சிறந்த வட்டி விகிதங்களையும் வழங்குகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் 5 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தால் 180 மாதங்களில் அது 15 லட்சமாக மாறும். அதாவது 5 லட்சத்தை 15 லட்சமாக மாற்றுவது கடினம் அல்ல. இதை சாத்தியமாக்க 5 லட்சத்தை 5 வருட அஞ்சலக நிரந்தர வைப்பு நிதியில் முதலீடு செய்யுங்கள். தபால் அலுவலகம் 5 வருட நிரந்தர வைப்பு நிதிக்கு 7.5% வட்டியாக வழங்குகிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்வு தொகையானது 7,24,974 இருக்கும். இந்த தொகையை மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யுங்கள். இந்த வழியில் 10 ஆண்டுகளில் உங்களுக்கு 5 லட்சத்திற்கான வட்டியானது 5,51,175 இருக்கும். ஆக மொத்தம் உங்களுடைய கையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 10,51,175 இருக்கும். மீண்டும் இந்த 10,51,175 ரூபாயை இந்த தொகையை மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யுங்கள். அதாவது உங்கள் பணம் மொத்தம் 15 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்பட்டும் இருக்கும். இந்த 15வது ஆண்டில் அது முதிர்ச்சி அடையும் போது 5 லட்சம் முதலீட்டின் மீதான வட்டியானது 10,24,149 ரூபாய் ஆகும். ஆக மொத்தம் உங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் முதலீடு செய்த 5 லட்சமானது 15,24,149 ரூபாயாக உங்களுடைய கையில் கிடைக்கும். வங்கிகளைப் போலவே தபால் நிலையங்களிலும் வெவ்வேறு கால அவகாசங்களுடன் நிலையான வைப்பு தொகைகளும் உள்ளன. ஒவ்வொரு கால அவகாசத்திற்கும் வெவ்வேறு வட்டி விகிதங்கள் பொருந்தும். அதாவது 5 வருட நிரந்தர வைப்பு நிதிக்கு 7.5% வட்டி வழங்குகிறது. 3 வருட நிரந்தர வைப்பு நிதிக்கு 7.1% வட்டி வழங்குகிறது. 2 வருட நிரந்தர வைப்பு நிதிக்கு 7% வட்டி வழங்கப்படுகிறது. 1 வருட நிரந்தர வைப்பு நிதிக்கு 6.9% வட்டி வழங்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.